நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக முக்கியமான சில எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன. லண்டன் ரெய்னம் பகுதியில் களஞ்சிய சாலை ஒன்றில் மாபெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு ஆம்புலன்ஸ் பிரிவினர் முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார்கள். இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. நாட்டில் தற்பொழுது மோசமான காலநிலை நிலவி வருகின்றது. நேற்று டிசம்பர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை இந்த சீரற்ற காலநிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மெட் ஆபீஸ் அறிவித்திருக்கின்றது. அது தொடர்பாக இன்று செவ்வாய்க்கிழமை புதிய எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன. அதேவேளையில் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பல இடங்களில் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய செய்தி அறிக்கையில் 2 முக்கியமான நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருந்ததை அறிவித்திருந்தோம். அதே போல இன்றும் ஒரு சில நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக நோர்த் யோர்க்ஷயர் பகுதியில் இருக்கும் ரிப்போன் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஃபயர் ஒர்க்ஸ் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல டோர்செட் பகுதியில் இருக்கின்ற பூல் கடற்கரையில் ஹோம்மேட் படகுகள், அதாவது வீட்டில் செய்யப்பட்ட படகுகளுக்கான ஒரு படகோட்ட போட்டி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடலில். ஆனால் மோசமான காலநிலை காரணமாக அந்த படகோட்ட போட்டி இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல ஐல் ஆஃப் வைட் மற்றும் நியூ காசல் போன்ற இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஃபயர் ஒர்க்ஸ் இன்று இரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஃபயர் ஒர்க்ஸ் இப்பொழுது இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல தலைநகர் லண்டனிலே இருக்கின்ற லண்டன் ஐ பகுதியில் இன்று இரவு வரலாற்று சிறப்புமிக்க ஃபயர் ஒர்க்ஸ் கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தலைநகர் லண்டனிலே இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இடம்பெறுவது வழக்கம். எனவே லண்டனிலே இன்று இரவு இடம்பெற இருக்கின்ற ஃபயர் ஒர்க்ஸ் இடைநிறுத்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் கூட காலநிலை மாற்றங்களை தாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருப்பதாக லண்டன் மேயர் அலுவலகம் அறிவித்திருக்கின்றது. எனவே லண்டனிலே இடம்பெறுகின்ற லண்டன் ஐ பகுதியில் இடம்பெறுகின்ற ஃபயர் ஒர்க்ஸ் இடைநிறுத்தப்படவில்லை. ஏனைய பல பகுதிகளில் இது போன்ற ஃபயர் ஒர்க்ஸ்களும் இதர கொண்டாட்டங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ஸ்கொட்லாந்து பகுதிக்கு இன்று செவ்வாய்க்கிழமை 4 வெவ்வேறு விதமான எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ளன. இவற்றிலே 3 எச்சரிக்கைகள் மஞ்சள் எச்சரிக்கையாகவும் 1 எச்சரிக்கை செம்மஞ்சள் எச்சரிக்கையாகவும் விடப்பட்டுள்ளது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திங்கட்கிழமை ஒரே ஒரு எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட காலநிலையில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றம் காரணமாக இன்று 4 விதமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் செம்மஞ்சள் எச்சரிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கையாகும். உங்களுக்கு தெரியும், மஞ்சள் எச்சரிக்கையை விட செம்மஞ்சள் எச்சரிக்கை பாதிப்பு அதிகமாகும். அதாவது 50 மில்லிமீட்டர் தொடக்கம் 70 மில்லிமீட்டர் வரையான மழை பொழிவு ஸ்கொட்லாந்தினுடைய பல பகுதிகளில் இருக்கும் என்று சொல்லி இந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைவிட 10 வெள்ளப்பெருக்குக்கான எச்சரிக்கையும் ஸ்கொட்லாந்துக்கு விடப்பட்டிருக்கிறது. 10 வெவ்வேறு பகுதிகளில் தீவிரமான முறையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இங்கிலாந்து பகுதியில் 19 வெள்ளப்பெருக்குகளுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கிலாந்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் 19 பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல ஸ்கொட்லாந்தினுடைய தொடருந்து சேவைகள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருப்பதாக ஸ்கொட்லாந்தினுடைய பிரபலமான ரயில் சேவையாகிய ஸ்கொட் ரயில் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அவர்களுடைய 11 வழித்தடங்களில் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஸ்கொட் ரயில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக போக்குவரத்து தடைகள் மற்றும் இதர செயல்பாடுகளும் முடக்கப்பட்டுள்ளன. நாளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கான புதிய காலநிலை அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த அடிப்படையில் நாளை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாட்டினுடைய காலநிலை இருக்கும் என மெட் ஆபீஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. வேல்ஸில் இருக்கும் ஆம்புலன்ஸ் பிரிவினர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். அது என்னென்று சொன்னால், இன்று டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெறுகின்ற
விருந்து உபசாரங்களின் போது நீங்கள் மது அருந்துகின்ற போது தயவு செய்து மொடரேட் பண்ணி குடிக்க சொல்லி, அளவாக குடிக்க சொல்லி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். எதற்காக இந்த வேண்டுகோள் என்று சொன்னால், நேற்று திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வேல்ஸில் இருக்கிற ஆம்புலன்ஸ் சேவைகள் வந்து கிட்டத்தட்ட முடக்கப்பட்டிருந்ததாகவே சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு பிஸியாக தாங்கள் இருந்ததாம் என்று சொல்லி தங்களுடைய சேவைகள் எல்லாமே வந்து மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருந்ததாக அவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நேற்று வந்து நிறைய ஆம்புலன்ஸுக்கு வந்து நிறைய கோல்கள் வந்ததாம். ஒரு கோலை வந்து அட்டன் பண்ணிக்குள்ள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொதுவாக வந்து ஆம்புலன்ஸுக்கோ அல்லது NHSக்கோ வந்து கோல் பண்ணிக்குள்ள வந்து வெயிட்டிங்கில் இருப்போம். எங்களுக்கு முன்னுக்கு வந்து 10-15 பேர் லைனில் அனுப்பினோம். அப்போ எங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லிக்கொண்டே இருப்பினோம், அடுத்தது நீங்கள் என்று சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நேற்று வந்து வேல்ஸ் பகுதியில் ஆம்புலன்ஸுக்கு வந்து கோல் பண்ணிக்குள்ள ஒருவருடைய கோலுக்கு முன்னால் 340 பேர் வந்து லைனில் நின்றவையாம். எனவே வந்து ஆம்புலன்ஸ் சேவைகள் வந்து கிட்டத்தட்ட முடங்கியே இருந்ததாம். அவசரத்துக்கு எங்குமே வந்து ஆம்புலன்ஸ் வந்து போக முடியாத ஒரு நிலைமை இருந்ததாம். அதனால நிறைய பேர் நிறைய சிரமங்களுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் வந்து பெரும்பாலான கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நிறைய கோல்கள் வந்து எதற்காக ஆம்புலன்ஸுக்கு எடுக்கப்பட்டன்னு சொன்னால், நேற்றிரவு ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் பப்புகளில் வந்து அளவுக்கு அதிகமாக குடித்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் கோல் எடுத்திருக்கிறோமாம். ஆனால் அவையில் வந்து அட்டென்ட் பண்ண முடியலை என்று சொல்லி ஆம்புலன்ஸ் பிரிவு அறிவிச்சிருக்கு. அதனால் இன்றிரவு நடைபெறுகின்ற பார்ட்டிகளை வந்து தயவு செய்து அளவாக குடிக்கவும், குடிச்சிட்டு அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இன்றிரவு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கோல் பண்ணால் ஆம்புலன்ஸ் வாரத்துக்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால் அவ்வளவு பிஸியாக இருக்குமாம் இன்றைக்கிரவு. அதோட நேற்று வந்து ஆம்புலன்ஸில் வந்து நோயாளிகளை ஏற்றி சென்று மருத்துவமனைகளுக்கு முன்னால் கியூவில் நின்றதாம் ஆம்புலன்ஸ். என்ன சொன்னால் மருத்துவமனைகளில் வந்து நோயாளிகளை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் எடுத்ததாம். அது ஒரு பிரச்சனையாக சொல்லப்பட்டது. எனவே வேல்ஸில் இருக்கின்ற ஆம்புலன்ஸ் பிரிவினர் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கிரவு நீங்கள் ஏதாவது இமர்ஜென்சி என்று சொல்லி ஆம்புலன்ஸுக்கு கோல் பண்ணால் பெரும்பாலும் ஆம்புலன்ஸ் உரிய நேரத்துக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது. லண்டன் ரெய்னம் பகுதியில் இருக்கின்ற களஞ்சிய சாலை ஒன்றில், வேர்ஹவுஸ் ஒன்றில் இன்று காலை 10:20 அளவில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் மாபெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இப்பொழுது வரை தீ என்னும் கட்டுப்பாட்டின் கீழ் வராமல் தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 10:21 அளவில் தீயணைப்பு படை வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 27 தொலைபேசி அழைப்புகள் வந்ததாம். குறித்த வேர்ஹவுஸ் அதனை சூழ இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற மக்களிடமிருந்து உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட களஞ்சிய சாலையினுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து தீயிலே எரிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. வானை முட்டும் அளவுக்கு கரும் புகைகள் எழுந்திருப்பதன் காரணமாக அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி பாதுகாப்பாக இருக்கும்படி தீயணைப்பு படை வீரர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 தீயணைப்பு இயந்திரங்கள் என்ஜின்கள் வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காம். அதே போல 125 தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைப்பதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்களாம். எனவே 125 ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அதில் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு தீ விபத்து என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்க்க முடியும். எனவே இந்த வேர்ஹவுஸில் வந்து எதற்காக தீ விபத்து ஏற்பட்டது, என்ன காரணம் என்பது சம்பந்தமாக ஒருபுறம் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறுபுறம் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சில முக்கியமான வீதிகள் வந்து மூடப்பட்டிருக்காம். இதன் காரணமாக கடுமையான டிராஃபிக் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் பஸ் சர்வீஸில் வந்து 287 இலக்க பேருந்தும் 365 இலக்க பேருந்தும் வந்து வேறு திசைகளில் வந்து வழிமாற்றி விடப்பட்டிருக்காம். அதாவது வந்து டைவர்ட் பண்ணி விடப்பட்டிருக்காம் அந்த பஸ் ரூட்டுகள். அதே போல கடுமையான டிராஃபிக்கும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற வேளை வரை தீ கட்டுப்பாட்டின் கீழ் வரவில்லை என லண்டன் தீயணைப்பு படை வீரர்கள் அறிவித்துள்ளார்கள். அடுத்ததாக தமிழடியான் UK யூடியூப் சேனலினுடைய உறவுகள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வர வேண்டும் என அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த நாட்டில் வந்து நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லா வளங்களும் பெற்று எல்லா நலன்களும் பெற்று வாழணும். அதுக்கு வந்து இந்த 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும். குறிப்பாக வந்து விசால பிரச்சனை உள்ளாக்கள், விசா கிடைக்காம இருக்கிறார்களுக்கு வந்து விரைவாக விசா கிடைக்கணும். அதே போல் ஃபேமிலி ஸ்பான்சர்
ஸ்பான்சர் பண்ணி வெயிட் பண்றாக்களுக்கு ஃபேமிலி எல்லாம் விரைவில் ஒன்று சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே போல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டில் புதிய தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க இருப்பவர்களுக்கு அதெல்லாமே வெற்றிகரமாக முடிய வேண்டும். இப்படியாக எல்லோருடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.